ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு ஸ்வாரேஜ் அப்படிங்கிற பிஎல் மேனுவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ரிங் அடிக்கிற சவுண்டு கேட்குது. லின்னு முழிச்சு, யாருடா அது இவ்வளோ காலங்காத்தாலேயே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே விண்டோ வழியாக பார்க்குறான். அங்கே பார்த்தா கிறிஸ் தான் வேலை செஞ்சிட்ருக்கான். ஓ, இப்போ தெரியுது ஏன் கிறிஸ் கிளாஸ் ரூமில் தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி லின்னு நினைக்கிறான். அப்போ திடீர்னு சைக்கிளை ஸ்டாப் பண்ணி கிறிஸ் லின்னை பார்த்து கீழே வா அப்படின்னு சொல்லி லின்னை கூப்பிடுறான். லின்னும் வேக வேகமாக படிக்கட்டில் கீழே இறங்கி கிறிஸை பார்க்குறதுக்கு வெளியே வரான். எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி லின் கேட்குறான். கிறிஸ் லின்னை பார்த்து, என்கிட்ட சாப்பிட சாண்ட்விச் மட்டும்தான் இருக்குது, அப்படி நீ இறக்கப்பட்டு பெட்டு கட்டி தானே எனக்கு சாப்பாடை வச்ச அப்படின்னு சொல்லி கிறிஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, மற்றவங்களோட இரக்கம் அனிதாபமானலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இனிமேட்டு இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிறிஸ் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான், நான் அவனை குறைச்சி எடை போட்டேன் அப்படின்னு சொல்லி லின்னு பேசுகிறான். அடுத்த சீனில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ப்ராஜெக்ட் செய்யணும், அதுக்காக எல்லாம் குரூப்பை பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்க, ஓகே மேம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் சீட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்கிறாங்க. லின் சீட் எடுக்கிறான். யார் கூட சேர போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். யாருக்கு 16 நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மேம் கேட்க, எங்களுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 பசங்க கை தூக்குறாங்க. 17 நம்பர் யாருக்கு அப்படின்னு சொல்லி மேம் கேட்க, எனக்கு தான் மேம் அப்படின்னு சொல்லி கை தூக்குறான். இந்த குரூப்பில் நான் மட்டும் தான் இருக்கிறேன்னா வேற யாரும் கை தூக்கலையா அப்படின்னு சொல்லி லின்னு சுற்றி பார்க்குறான் கிளாஸை. யாரும் கையை தூக்காததை பார்த்து, அப்படின்னா அந்த நம்பர் அவனுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி லின்னு பேசிக்கிட்டு திரும்பி கிறிஸை பார்த்து, உன்னோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி லின்னு கேட்குறான். கிறிஸ் அவனோட நம்பரை பார்த்துக்கிட்டு, ஆமாம் நான் தான் சொல்ல, அப்படின்னா ஓகே டீமாக நீங்கள் 2 பேர் இருங்க அப்படின்னு சொல்லி மேம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவன் அன்றைக்கி காலையில் பேசினதோடு சரி, அதுக்கப்புறம் இதுவரையும் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி லின்னு சொல்லி எப்படி ப்ராஜெக்ட் சேர்ந்து செய்ய ஒத்துக்க வைக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறான் லின்னு. கிளாஸை முடிச்சுட்டு லின்னு கிறிஸ் பின்னாடியே போகிறான். கிறிஸ் நிற்கிறான். திடீர்னு லின்னு அவன் பின்னாடி இடிச்சிடுறான். கிறிஸ் லின்னை பார்த்து, ஏன் என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லி கேட்க, லின்னு நம்ம ஒரே குரூப்பில் இருக்கிறோம், என்ன ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லி பேசணும், அதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது உன்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்கிறான். கிறிஸோட கையை லின்னு பிடிச்சி, ஏன் இப்படி பொறுப்பிட்டாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கிறிஸை பார்த்து லின்னு கேட்குறான். என் கூட குரூப்பாக இருக்க உனக்கு விருப்பம் இல்லை, நான் போய் மேம் கிட்ட சொல்லு, அப்போ அவங்க வேறு குரூப்லேயே சின்ன சேர்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி லின்னு சொல்கிறான். கிறிஸும் நீ கவலைப்படாத, நான் போய் மேம்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா, அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ் கிளம்புறான். நீ போகிற இடம் கொஞ்சம் டேஞ்சரானது, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, ரிலாக்ஸ்மா நான் பத்திரமா போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். போகிற இடத்துல பார்க்குறான், ஒரு விஷயம் நடக்குதுங்க. வெளியே போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க ஒரு லேடியை. உன் கூட உன் பையனையும் கூட்டிகிட்டு வரதா இருந்தால் இந்த வேலை உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்ல, கிறிஸோட அம்மா 2 பேர் எட்டி உதைக்கிறாங்க. அப்போ கிறிஸ் கோபப்பட, நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்ல, கிறிஸ் அடிக்க போகிறான் அவங்க 2 பேரையும். அப்போ கிறிஸோட கையை பிடிச்சிட்டு, உன்னை நான் நல்லா கவனிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கிறிஸ் கையை பிடிக்கிறான். இந்த பையன் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, உங்கள் அம்மா கூட நீ இருக்கணும்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கிறிஸை உள்ளே தூக்கிட்டு போகிறான். அப்போ வாயை மூடி தூக்கிட்டு போகிறான். கிறிஸ் ரொம்ப கஷ்டப்படுறான். கிறிஸை விடு அப்படின்னு சொல்லி ஸ்டீலை வச்சு பின்னாடி யாரோ அடிக்கிறாங்க. எந்த நாய் அடித்தது அப்படின்னு சொல்லி வழியில் கத்துறான். பின்னாடி திரும்பி பார்த்தா லின்னு தான் அந்த இரும்பு கம்பியை வச்சு நின்றுட்டுருக்கான். கிறிஸ் உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி லின்னு கிறிஸை பார்த்து கேட்க, கிறிஸ் லின் அப்படின்னு சொல்ல, லின்னு தானா இது அப்படின்னு சொல்லி கிறிஸை பார்க்குறான். ஏன் லின் நீங்கள் நம்ம அவ்வளோ க்ளோஸ்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்ல, அதுக்கு லின்னு பரவாயில்ல இனிமேட்டு க்ளோஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி லின் சொல்ல, நாங்கள் இருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கத்துறானுங்க. இதோடு இந்த எபிசோடு முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.